சங்கீதத்திலும் கர்த்தர் இந்த சங்கீதத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு போன போது இந்த சங்கீதம் பாடப்பட்டது. முதலாம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். பாருங்க, தேசத்தின் மேல் கர்த்தர் பிரியம் வைக்கிற தேவன், ஜனங்களின் மேல் பிரியம் வைக்கிற தேவன், நம்மேல் அவர் பிரியம் வைக்கிற தேவன், அப்படிதானே? அதனால தான் எத்தனையோ சமயங்களில் நாம் தேவனை மறந்த போதும், தேவனுக்கு நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் இம்மட்டுமாய் ஜீவனை பரிசாக தந்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போமா? உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். பாருங்க, ஜனங்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்கிறார்? அவர் மன்னிக்கிறார், பாவத்தை எல்லாம் மூடி போடுகிறார். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உக்கிரத்தை அடக்கி கொண்டு கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்புகிறார். 4ஆம் வசனம், இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பாருங்க, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நாம் எப்படி தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கலாம்? எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்கு கீழே வாசிச்சு பாருங்க, எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 11:6. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம என்ன விசுவாசிக்கணுமா? அவரிடத்தில் சேருகிறவர்களாகிய நாம் அவர் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து பலன் கிடைக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டுமா? பாருங்க, ஈசாக்குக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு பலம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் தேவனை தேடினான். அவனுக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார். அதே போல இந்த உலகத்தில் இருக்கின்ற போது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர். எந்த காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் நம்ம எந்த காரியத்திற்கும் என்ன செய்வோம்? தேவனை தேடுவோம். அந்த தேவனை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முடிவிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் என்னது? நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் உண்டென்றும் அவர் நமக்கு பலன் தருகிறவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இன்னொரு காரியம், 6ஆம் வசனம் பாருங்க, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இன்னொரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பாருங்க, 2 காரியங்கள். ஒன்று, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இன்னொன்று, நாம் அவரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பாருங்க, இந்த வசனங்கள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 1000 வருடம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஆளும் போது இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு சமாதானம் இல்லாததா இருக்கும். எங்கு பார்த்தாலும் மரணமா இருக்கும். ஒரு நீதி இருக்காது.
பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல இருக்க மாட்டார். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும்ல, எங்க பார்த்தாலும் சமாதானத்தையே நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்குமா, கிருபை அங்க இருக்கும், சத்தியம் அங்க இருக்கும், நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், நன்மைகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களை எத்தனை பேர் காண விரும்புறீங்க? நம்ம எல்லாரும் அந்த 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனத்தை வாசிப்போமா? 7வது வசனம். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து கொண்டார். இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. தொடர்ந்து நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படியே ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த நன்மைகளை சபையின் மத்தியிலே சாட்சியாய் சொல்கிற நேரம். யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.